ஹார்ட் அட்டாக் அப்படின்னா இடது பக்கம் நெஞ்சு வலிக்கும், இடது தோள்பட்டை, கை, இடது தாடை வரைக்கும் வலி பரவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவருக்கு அந்த மாதிரி அறிகுறிகள்லாம் எதுவுமே இல்லையே, ஆனாலும் இவருக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்களே எப்படி? இந்த வகையான ஹார்ட் அட்டாக் பேர் ஏடிபிக்கல் ஹார்ட் அட்டாக். இதில் முக்கியமாக 3 அறிகுறிகள் இருக்கும். முதல் அறிகுறி இடது பக்கம் நெஞ்சு வலி வராமல் செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட், ஒரு அனீசியாக இருக்கும். சடன் ஃபட்டிக், அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு உடல் சோர்வு. இந்த டிரைவருக்கு சடன் ஃபட்டிக் தான் ஏற்பட்டிருக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அதிக உடல் சோர்வு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு, முடியலன்னு போய் படுத்துட்டாரு. 3வது அறிகுறி ஏசி ரூம்லையும் படபடன்னு அப்படியே வேர்த்து ஊற்றும், ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங். இந்த மாதிரி இருக்கும் பொழுதும் நம்ம லோடிங் டோஸ் போடணும். இப்போ அந்த ஓட்டுநருக்கு அந்த பஸ்லையே முதலுதவி பெட்டி இருக்கு இல்லையா, அதில் லோடிங் டோஸ் வச்சுருந்தாங்கன்னா அதை கொடுத்து காப்பாற்றிருக்கலாம். இதுதாங்க ஆஸ்பிரின். இதில் 300 மில்லிகிராம் எடுத்துக்கணும். இது குளோபிடோகிரல் டியூவல் ஆன்டி பிளேட்லெட் தெரப்பி. குளோபிடோகிரலில் 300, குளோபிடோகிரல் இல்லை அப்படின்னா டிக்ககிரிலார், அதில் 180 மில்லிகிராம். 3வது ஆன்டி கோகுலண்ட் எடுக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் இருக்காங்க அப்படின்னா ஹெப்பாரினோ இல்லை லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரினோ யூஸ் பண்ணலாம். பொதுமக்கள் அதெல்லாம் தெரிய அலைய முடியாது, அதுக்காக தான் உங்களுக்கு அதர்வோஸ்டாட்டின் 80 மில்லிகிராம். இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்து போடுறது தான் லோடிங் டோஸ். சப்போஸ் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்கே இல்லை, நெஞ்சு வலிக்குது, அவர் ஹார்ட் அட்டாக் நினச்சி போட்டார், அப்புறம் பார்த்தா அது ஹார்ட் அட்டாக்காக இல்லை, இந்த லோடிங் டோஸ்னால எதுவும் பிரச்சனை வந்துருமா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பெருசாக பிரச்சனை வராது. மைல்டாக கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ் மட்டும்தான் வரும். இந்த மாதிரி கண்டிஷனில் ரிஸ்க்கை விட பெனிஃபிட் தான் அதிகம். சப்போஸ் அது ஹார்ட் அட்டாக்காக இருந்து இதை போட்டிருந்தா அவர் உயிரை காப்பாற்றிருக்கலாம். நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது சடனாக கீழே விழுகிறாங்க, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அது கார்டியாக் அரெஸ்ட். அவங்களுக்கு ஏற்கனவே இதயத்தில் பிரச்சனை இருந்திருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் HOCM. இதயத்தில் இருக்கக்கூடிய சேம்பர்ஸ் வீக்கமாக இருக்கும், ஆனால் அதோட அறிகுறிகள் எதுவுமே தெரியாது. திடீர்னு 12 வயசுலையோ 18 வயசுலையோ தெரியலாம். ஒரு சில பேருக்கு 25 வயசுல 35 வயசுல கூட தெரியலாம். இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எக்கோ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா தான் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும். ஃபேமிலியில் ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க பிளட் டெஸ்ட் பார்க்கும் பொழுது 3 முக்கியமான பரிசோதனைகள் LPA, அதாவது ஜெனட்டிக்காக குடும்பத்திலேயே அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது தான் LPA. 2வது ApoB, கெட்ட கொலஸ்ட்ரால் போய் இதயத்தில் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா. 3வது HSCRP, ஹை சென்சிட்டிவிட்டி CRP, இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு இதயத்தில் அடைப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்குறது. இந்த 3 பரிசோதனையில் ஏதாவது ஒன்று அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்குலாம். கண்டிப்பாக IT ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் வருஷம் மாஸ்டர் செக்அப் எடுக்கும்போது இதை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஓட்டுநர் மாதிரி நடுத்தர வர்க்கத்தினர் தான் எந்த பரிசோதனையுமே செய்யாமல் இதில் மாட்டிக்கிறாங்க. இப்போ எலெக்ஷன் வரப்போது, அடுத்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் இலவச மாஸ்டர் செக்அப் கொண்டு வரணும். அது முக்கியமாக இந்த இதய பரிசோதனையை எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொண்டு வரணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி இலவசமாக டிவி கொடுக்க முடிஞ்ச அரசால், இலவசமாக மிக்சி கிரைண்டர்லாம் கொடுக்க முடிஞ்ச அரசால் மனசு வச்சா இந்த இலவச மாஸ்டர் செக்கப்பையும் கொண்டு வந்துடலாம். இப்படி எல்லாருக்கும் மாஸ்டர் செக்கப் பண்ணுறதுனால யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம், யாருக்கெல்லாம் வரப்போகுதுங்கிறதையும் முன்கூட்டியே கணிச்சு ஒருத்தருக்கும் ஹார்ட் அட்டாக் வராமல் எல்லாருமே காப்பாற்றிடலாம்.